Hi friends, welcome to the channel Tamil Love Magazine. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புரோட்டீன் பவுடர்ல இருக்கிற ரொம்பவே டேஞ்சரான 10 ingredients பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற லேட்டஸ்ட் வீடியோலாம் உடனுக்குடனே வந்துட்டு இருக்கும். மோஸ்ட்லி ஜிம்முக்கு போற எல்லாரும் கண்டிப்பா புரோட்டீன் பவுடர் கன்சியூம் பண்ணுவீங்க. பட் நீங்க கன்சியூம் பண்ற புரோட்டீன் பவுடர் சேஃபான ஒண்ணுதானா? அதனால உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லையா? அதுல இருக்கிற எந்த மாதிரியான இன்கிரிடியன்ட் உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே டேஞ்சரானது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி ஜிம்முக்கு போறவங்க புரோட்டீன் பவுடர்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸை நோட் பண்ண மாட்டீங்க. சும்மா தன்னோட ட்ரைனர் சொல்லிட்டாரு இல்லைன்னா யூடியூப்ல ஏதாவது வீடியோ பார்த்துட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டா வந்து அந்த புரோட்டீன் பவுடரை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நண்பா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, யூடியூப்ல ஏதாவது இன்ஃபுளுசர் வந்து ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா காசு வாங்கிட்டு தான் அதை சஜஸ்ட் பண்ணுவாரு. ஸோ அதை பிளைண்டா நம்பாதீங்க. இந்த வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு விஷயத்த பேசினாலும் ஆதாரம் இல்லாம எப்பயுமே பேச மாட்டோம். சோ இந்த வீடியோவில் எந்த மாதிரியான புரோட்டீன் பவுடர் இன்கிரீடியன்ட்ஸ்னால நமக்கு டேஞ்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா ரிசர்ச் பேப்பரோட ப்ரூஃபோட வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட், ஹெவி மெட்டல்ஸ். புரோட்டீன் பவுடர்ல லெட், ஆர்சனிக், கேட்மியம் அப்புறம் மெர்க்குரி போன்ற ஹெவி மெட்டல்ஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா உங்க பாடியில ரொம்ப நாளைக்கு தங்கி உங்களோட கிட்னி அப்புறம் நரம்பியல் சம்பந்தமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்படி ஹெவி மெட்டல்ஸ் உங்களோட பாடியில ரொம்ப நாள் தங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதனால உங்களுக்கு கேன்சர் கூட வரும். கிளீன் ஈட்டிங் ஜர்னல் பேப்பர் வெளியிட்ட ஆராய்ச்சியோட முடிவுல அவங்க 134 புரோட்டீன் பவுடரை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல மேக்சிமம் எல்லா புரோட்டீன் பவுடர்லயும் இந்த ஹெவி மெட்டல்ஸா ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது, ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர். புரோட்டீன் பவுடர்ல அஸ்பார்டோம், சுக்ரலோஸ் அப்புறம் சாக்கரின் போன்ற ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு தலைவலி, தலைச்சுற்றல் அப்புறம் செரிமான சம்பந்தமான பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும். டாக்ஸிகாலஜி அண்ட் அப்ளைடு பார்மாகாலஜி வெளியிட்ட இதழ்ல அஸ்பார்ட்ரம் வந்து உங்களோட கல்லீரல் செல்கள்ல டிஎன்ஏ டேமேஜை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சிருக்காங்க. தேர்டு, சாய் புரோட்டீன் ஐசோலேட். மேக்சிமம் எல்லா புரோட்டீன் பவுடர்லயும் இந்த சாய் புரோட்டீன் ஐசோலேட் இருக்க சான்ஸ் இருக்கு. இதனால உங்களுக்கு தைராய்டு அப்புறம் ஹார்மோனிக்கல் இன்பேலன்ஸ் போன்ற இஷ்யூஸ் எல்லாம் ஏற்படும். டாக்ஸிகாலஜி அண்ட் அப்ளைடு பார்மாலஜியோட வெளியிட்ட ஆராய்ச்சியில உங்களோட லிவர்ல ஜீன் எக்ஸ்பிரஷன் சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபோர்த்து, வே புரோட்டீன் கான்சென்ட்ரேட். சில நண்பர்களுக்கு வே புரோட்டீன் கான்சென்ட்ரேட் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களோட வயிற்றுல வீக்கோ இல்லைனா வாயு தொல்லை ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஜர்னல் ஆஃப் டைரி சயின்ஸ் வெளியிட்ட ஆராய்ச்சியோட முடிவில் சிலர் லாக்டோஸ் சென்சிட்டிவா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் சிம்டம்ஸ் ஏற்படுறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபிஃப்த், ஆர்டிபிஷியல் ஃபிளவர்ஸ் அண்ட் கலர்ஸ். நிறைய புரோட்டீன் பவுடர்ல இந்த ஆர்டிபிஷியலான ஃபிளவர்ஸ் அப்புறம் கலர்ஸை ஆட் பண்ணுவாங்க. இதனால உங்களுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வரும். சிலருக்கு அதனால அலர்ஜி ஏற்படும். சிலர் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிடுவாங்க. அப்புறம் சிலருக்கு கேன்சர் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜர்னல் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் நடத்தின ஆய்வோட முடிவில் ஆர்டிபிஷியல் கலர் இருக்கிற புரோட்டீன் பவுடரை உட்கொண்ட குழந்தைங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருந்ததா கண்டுபிடிச்சிருக்காங்க. சிக்ஸ்த், கேரஜினன். நிறைய புரோட்டீன் பவுடர்ல கேரஜினை ஜெனரலா ஆட் பண்ணுவாங்க. இதனால உங்களுக்கு வீக்கோ அப்புறம் பெருங்குடல் அலர்ஜி போன்றவை செரிமான பிரச்சனை ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஜர்னல் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் வெளியிட்ட ஆராய்ச்சியோட முடிவில் கேரஜினன் வந்து உங்களோட செரிமான மண்டலத்துல வீக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சிருக்காங்க. ஏழாவது, பிரக்டோஸ். பிரக்டோஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான சர்க்கரை. இது பெரும்பாலான புரோட்டீன் பவுடர்ல இனிப்புக்காக சேர்க்கறாங்க. ஆனாலும் அளவுக்கு அதிகமான பிரக்டோஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு அப்புறம் உடல் பருமன் போன்ற உடல் பிரச்சனையை ஏற்படுத்தும். ஜர்னல் ஆஃப் கிளினிக்கல் இன்வெஸ்டிகேஷன் நடத்தின ஆய்வுல அதிக அளவு பிரக்டோஸை உட்கொள்வது இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் கல்லீரலில் வீக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. எய்த், ஆர்டிபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். நிறைய புரோட்டீன் பவுடர்ல BHA, PHD அப்புறம் TPHQ போன்ற ஆர்டிபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இதனால உங்களுக்கு லிவர் டேமேஜ் அப்புறம் கேன்சர் ஏற்படக்கூடும். ஜர்னல் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் எலிகள் மீது நடத்தின ஆராய்ச்சியோட முடிவில் PHKனால லிவர் டேமேஜ் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நைன்த், அசிசல்ஃபேம் பொட்டாசியம். இது மேக்சிமம் புரோட்டீன் பவுடர்ல இனிப்புக்கோசரம் ஆட் பண்றாங்க. இதனால தைராய்டு அப்புறம் புற்றுநோய் போன்ற பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜர்னல் ஆஃப் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் ஹெல்த் நடத்தின ஆராய்ச்சியோட முடிவில் அசிசல்ஃபேம் பொட்டாசியம் மனித உயிரணுக்கள்ல DNA பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. 10th, கசின் புரோட்டீன். கசின் புரோட்டீன் வந்து
பொதுவாக மேக்ஸிமம் எல்லா புரோட்டீன் பவுடர்லையும் காணப்படக்கூடிய ஒரு மூலப்பொருள். இது சில நபர்களுக்கு வீக்கம் அப்புறம் வாயு போன்ற செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும். ஜர்னல் ஆஃப் டைரி சயின்ஸ் நடத்தின ஆராய்ச்சியோட முடிவில் யாருக்கெல்லாம் லாக்டோஸ் சென்சிட்டிவ் இருக்குதோ அவங்களுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் ஏற்படுறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த 10 இன்க்ரீடியன்ஸும் எல்லா ப்ரோட்டீன் பவுடர்லையும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா மேக்ஸிமம் ப்ரோட்டீன் பவுடரில் கண்டிப்பாக இந்த 10ல் இருக்கிற ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரோட்டீன் பவுடரோட இன்க்ரீடியன்ஸை செக் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் அந்த ப்ரோட்டீன் பவுடரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் பவுடரை யூஸ் பண்ணுறதா அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு நேச்சுரலாக வீட்டில் எப்படி ப்ரோட்டீன் பவுடர் செய்யணும் இல்லைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நண்பா, ப்ரோட்டீன் பவுடர் இல்லாமல் கூட உங்களால் உடல் எடையும் உங்களோட மசில்ஸையும் க்ரோத் பண்ண முடியும். நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்களேன். அதில் எந்த மாதிரி டயட் பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான ஃபுட்ஸில் அளவுக்கு அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, எது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு A to Z டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.